ஒரு ஒரு மனிதர் கேட்குறார், ஒரு பக்தர், என்ன தெரியுமா இந்த கலிகால கேள்வியை பாருங்க. அவர் ரொம்ப நுணுக்கமாக கேட்குறேன்னு நினச்சிட்டு கேட்குறார். சாமி, ஒருவர் நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல மனிதர், நல்ல செல்வம், நல்ல செல்வாக்கு, நல்ல பணம், வாகன வசதிகள், நல்ல வீடு, நல்ல பதவி, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், இப்படி எல்லாம் அமைந்து நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய குடும்பம் திடீரென்று பிரச்சனைகளுக்குள் சிக்கி கடனாகி வேதனையாகி அனைத்தும் இழந்து போவதற்கு என்ன காரணம்? சூன்யன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது இருக்கா? அது மாதிரி பண்ணி தான் அது நடந்துதா, இல்லை வேற என்ன காரணம்? டப்பு டப்புன்னு கொடுத்து போட்டுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்போ? அதனால் சூழ்ச்சிகள் தாங்க பல பேர் வீழ்ச்சிக்கு காரணம். இந்த சூழ்ச்சியில் சிக்கக்கூடாது. அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப இருக்குது. அதாவது நான்லாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும்பொழுது எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். மனிதனால தான் பிரச்சனைகளே அதிகமாக வர்றது. இயற்கையினுடைய வருவது என்பது, வேதனை என்பது வேறு. ஆனால் அதாவது நம்ம நினைக்கிறோம் கவலைகளுக்கு எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் நல்லா இருந்திருப்பார், உடம்பு சரியில்லாமல் கூட இந்த அமைதி கெட்டு போய் அந்த குடும்பம் சரிஞ்சு போயிடும் இல்லையா? அதில் எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் திருத்தி கொள்ளலாம், அதற்கான நிவர்த்தி செய்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் சூழ்ச்சியில் அகப்பட்டு வீழ்ச்சி அடையிறாங்க பாருங்க, அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கலைன்னா எப்பவுமே திருப்பம் வராது, எதை செய்தும் திருப்பம் வராது. ஆக நாம் அதை கண்டுபிடிக்கக்கூடிய யுக்தியை கற்றுக்கணும். இதுக்கு முதல் மனிதன் சூழ்ச்சியில்தான் வீழ்ச்சி ஏற்படும் என்பதை கருத்தில் வச்சுக்கிட்டா நீங்கள் எல்லாத்துல இருந்தும் ஜெயிச்சிடலாம். இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஒருவன் நன்றாக இருக்கும் பொழுது திடீர்னு தாழ்ந்து போகிறான்னா, அங்கே உள்ளே ஒரு முன்கதையில் சொன்ன மாதிரி ஒரு நரி புகந்துள்ளது, ஒரு நரியினுடைய கூட்டத்தில் நீ சிக்கி கொண்டிருக்கிறாய் அப்படி என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு குருதசை அப்படிங்கிற தசை வந்துச்சுன்னா ஜாதக ரீதியாக பெருமளவில் பாதிக்கிறதுங்கிறது இந்த பிரச்சனையில் சிக்கிக்குவீங்க. ஒரு பக்கம் மனிதனுடைய சூழ்ச்சி கலக்கம் இருக்கட்டும், இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா ஒருவருக்கு ஜனன காலத்தில் அவர்களுடைய ஜாதகத்தில் பாதகமான தசா புத்திகள் நடந்தால் அவர்கள் வீழ்ச்சியில் அந்த அமைதி கெட்டு போவாங்க. பெருமளவில் அடியேன் பார்க்கறது 3 விஷயம். 100க்கு 40 விழுக்காடு பொது கருத்தாக சொல்லுகின்றேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1 ராகு தசை, இதில் மாட்டிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் 18 வருஷம் அந்த தசை, 9 வருஷம் கெட்டு போனவங்க, 9 வருஷம் அதுவே யோகமாக கொடுத்தவங்களும் இருக்காங்க. 18 வருஷமும் யோகமானவங்க இருக்காங்க, 18 வருஷமும் நொந்து நூலாக போனவங்க இருக்காங்க. இது ராகு தசை. அதே மாதிரி குரு தசா, இதில் பாருங்கள் 100க்கு 70 விழுக்காடு 80 விழுக்காடு நல்லா இருக்காது, 20 விழுக்காடு மட்டும்தான் தப்பித்து கொள்ள முடியும். ஆனால் 70 விழுக்காடு பிரச்சனையில் தான் சிக்குவாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. எவ்வளோதான் உயர்ந்து வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அதல பாதாள விஷயத்தில் தான் அது தள்ளும். அடுத்தது 100க்கு 60 விழுக்காடு சுக்கிரதசை. அதுலேயும் அவங்க நிறைய பேர் கெட்டவங்க தான் அதிகம். சில பேர் என்ன பாருங்கள், அதுலேயும் குறிப்பிட்டு இந்த சுக்கிரதசை நிறைய பேரை போய் கேட்டாக்கா, சுக்கிரதசையா சூப்பராக இருப்பையா, நல்லா இன்வெஸ்ட் பண்ணியா, நல்லா வாங்கியா, நல்லா போடியான்ருவாங்க. இருக்கிறதெல்லாம் விற்று போட்டு முடிச்சிடும் அந்த கதை. இந்த சுக்கிரதசை அவ்வளோதான், அவங்க முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே. அந்த 20 வருஷத்தில் ஏண்டா இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு வந்துடும். அடுத்து சனி தசை அடுத்த இடத்துல இருக்குது. இதில் பாருங்கள் நோய், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 விழுக்காடு தான் நோய் கொடுத்துறது, பிரச்சனை ஏற்படுது. அது அமர்ந்து பகையாகவோ பகை கொண்ட நட்சத்திர சாரமாகவோ இருக்கும் பொழுதுதான் அதுவும் பாதிக்கும். இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்ததை அமைதி கெட்டுடும். சில பேருக்கு அதே சனி தசை அமைதி கட்டத்தை கூட பெரிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஆக ஜனன காலத்தில் பிறக்கும் பொழுது நட்சத்திரத்தின் அடிப்படையில், நேரத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த அமைதி கெடுகின்ற நேரம் வரும் பொழுது என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை அதையும் நாம் தெரிந்து கொள்வது நல்லது.
இது ஏன்னா இதையே நான் சொல்லணும் இல்லையா, சொல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். ஆக இதற்கு பல காரணம் இருந்தாலும் பெரும் காரணம் சூழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லி அதுக்கான விடை அதுதான். மீண்டும்